இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். வசனங்களை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு மாலை நேரத்தில் அவருடைய சரீரத்தை சீஷர்களும் அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பும் சேர்ந்து பிலாத்துவினிடத்திலே போய் கேட்கிறார்கள். அவருடைய சரீரத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் பண்ண வேண்டும். பிலாத்து அதற்கு அனுமதி கொடுத்த பொழுது அவர்கள் அந்த சரீரத்தை அந்த சிலுவையிலிருந்து இறக்கி அந்த சரீரத்தில் அருமையானூரில் வெண்மையான துணியை சுற்றி அதை கொண்டு போய் கல்லறையிலே வைக்கிறார்கள். 3ஆம் நாளிலே யூதர்களுடைய வழக்கம் என்னவென்றால், அந்த சரீரத்துக்கு போய் சுகந்த வர்க்கம் இடுவார்கள். அதற்காக சுகந்த வர்க்கத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு அதிகாலையிலே அவர்கள் கல்லறைக்கு போகிறார்கள். போகும் பொழுது ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இருந்த சனகரின் சங்கம் அவர் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இவன் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவான் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே இவர்கள் சீஷர்களே இந்த சரீரத்தை எடுத்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல வைத்துவிட்டு உயிர் தெழுந்து விட்டார் என்று என்ன செய்து விடுவார்கள்? பொய்யான செய்தியை கிளப்பி விடுவார்கள். ஆகவே ஒன்று செய்வோம் என்று சொல்லி பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லறையின் வாசலிலே வைத்து அடைத்து அதற்கு ரோமர் அந்த முத்திரை வைத்து காவல் சேவகரை வைத்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் ஒரு பூமி அதிர்ச்சி போன்ற ஒரு அதிர்ச்சி உண்டாயிற்று. அப்பொழுது அருமையானவர்களே, அங்கிருந்த போர்ச்சேவர் எல்லாரும் பயந்து கீழே விழுந்தார்கள். அப்பொழுது கல்லறையின் கல் தானாகவே என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. அங்கே பார்க்கிற வேளையில் அங்கே இயேசுவினுடைய சரீரம் அங்கே இல்லை. அப்பொழுது அந்த போர்ச்சேவகர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அங்கே போய் சொல்லிட்டாங்க. நாங்கள் தூங்கும்போது சீசர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? திருட்டளவாய் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று ஒரு செய்தியை பரப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்து ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரை, அவர்கள் கல்லறை அடைத்து வைத்திருந்த கல் எல்லாவற்றையும் தாண்டி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உயிர்த்தெழுதலிலே நாம் பார்க்கக்கூடிய சத்தியங்கள் என்ன? முதலாவது, இந்த உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். என்னதுங்க? ஆமாம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலேயும் அவர் தான் உயிர்த்தெழு முன்பதாகவே நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், ஆனால் 3ஆம் நாளிலே என்ன செய்வேன்? உயிர்த்தெழுவேன். இயேசு சொன்னார், இந்த சந்ததிக்கு யோனாவின் அடையாளம் அல்லாமல் வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தானோ
அதே போல பூமியின் வயிற்றிலே மனுஷகுமாரனும் 3 நாட்கள் இருந்து அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லி ஏற்கனவே இயேசு அறிவித்தார். ஆகவே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் உயிர்த்தெழுதலிலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Psalm 16:9 and 10. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். எல்லாருடைய சரீரங்களும் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டு என்ன ஆயிரும்? சரீரம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவருடைய சரீரம் என்ன செய்வதில்லை? அழிவை காண்பதில்லை. அல்லேலூயா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை நீர் என்ன செய்ய மாட்டீர்? காண மாட்டீர். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கலாம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்குச் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்தார்? யாருக்கு அருளின வாக்குத்தத்தத்தை? பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தத்தை. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எழுதின வாக்குத்தத்தத்தை இப்பொழுது இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி அவர் என்ன செய்தாரா? நிறைவேற்றினார். இதை நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். அப்போ இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், இவை எல்லாவற்றினுடைய நிறைவேறுதலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எங்கே பிறப்பார்? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எங்கே வளருவார்? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதே போல நாம் பார்க்கிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவதாக உயிர்த்தெழுதலில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் தேவகுமாரன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரையும் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதாரம் எடுத்தாலும் கூட, அவர் மனிதரைப் போல வாழ்ந்தாலும் கூட, அவர் மனிதர் அல்ல, தேவகுமாரன் என்பதை அவர் உயிர்த்தெழுதலினாலே நிரூபித்து காண்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் என்ன செய்தார்? பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன், ஆனால் ஆவியின்படி அவர் யாரு? தேவகுமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றாங்க, எத்தனையோ மத கர்த்தாக்கள் தோன்றாங்க.
அவங்கெல்லாம் மனுஷர்கள் தான். ஏன்னா அவர்கள் மரணத்தை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஒரு சமயத்தில் ஒரு இதே போல் ஒரு மத குரு அவர் சொன்னார், இந்த மாதிரி மரித்த உடனே என்னை அடக்கம் பண்ணிடாதீங்க, நான் உயிர் தெழுந்துருவேன், உயிரோடு வந்துடுவேன் சொன்ன உடனே அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவர் மரித்த உடனே அவருடைய பாடியை அங்கே வச்சுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாளில் போலீஸ் வந்து அவங்களையெல்லாம் துரத்திட்டு போலீஸே அடக்கம் பண்ணிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் இறந்த பின்னால் நான் உயிரோடு வந்துடுவேன் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் ஒருத்தர் வந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவானவர் மாத்திரம் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி 3ஆம் நாளிலே வந்தவர் தேவகுமாரனாகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் உயிர் தெழுந்ததினாலே அவர் தன்னை தேவகுமாரன் என்று என்ன செய்தார், நிரூபித்து காண்பித்தார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 3ஆவதாக அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ஜெயத்தின் அடையாளம். என்ன அடையாளங்க? ஆமாம், a sign of victory. எதில் ஜெயத்தின் அடையாளம் தெரியுங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நம்ம மாதிரியே அவர் என்ன ஆனாரா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். என்ன பண்ணாரா? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும். பாருங்க, இந்த மாம்சமும் இரத்தமும் உடைய யாருமே மரணத்தை ஜெயிச்சது கிடையாது. மரணத்தை, ஆமாம், உலகத்திலேயே பெரிய குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன், அவர் மரணத்தை ஜெயிக்க முடியாது. பெரிய பலவான் சிம்சோன் மரணத்தை ஜெயிக்க, பெரிய கோலியாத் மரணத்தை, அதாவது ஜெயிக்கிறதுனா இந்த உலகத்தில் இறந்த யாராயில் ஒருத்தர், நம்முடைய மகாத்மா காந்தி இருக்கிறாரு, இல்லாட்ட லெனின் இருக்கிறாரு, கார்ல் மார்க்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் இறந்த பின்னால் அவங்க தொண்டர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கார்டாவது போட்டுப்பாங்களா? சொல்லுங்கள் பா, என்னுடைய தொண்டர்களே நலம் நலம் காண ஆவல் போட்டுப்பாங்களா? ஏன்னா யாருக்குமே மரணத்துக்குள்ளே போய் ஜெயிச்சு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் மரணத்தை தன் மரணத்தினாலே ஜெயிச்சார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மரிச்சாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. யோவானுக்கு தரிசனமாய் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் மரணத்தை யாருமே ஜெயிக்க முடியலை. ஆனால் நம்மை போல ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து நமக்காக ஒரு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபேசியர் 4:8 வாசிக்கலாம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் அவர் என்ன செய்தார், இறங்கினார். அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி மரணத்தை ஜெயித்து, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்து, அவரிடத்திலிருந்த மரணம் பாதாளம் என்பதற்குரிய திறவுகோலை பறித்து கொண்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா.
அப்போ உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு ஜெயத்தின் அடையாளம். ஏசாயா 25:8 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதைச் சொன்னார். மரணத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் மரணத்தை தூக்கி சாப்பிடுவார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான அர்த்தம். சந்தோஷமாக காரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் மரணம் தான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் எதை சாப்பிட்டாரு? மரணத்தை ஜெயமாக. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தாப்புல வாசிக்கலாம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். அவர்களை நான் யார அவர் நம்புறாங்களோ அவங்கள பாதாளம் மேற்கொள்ள முடியாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்வேன்? விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? அதான் பவுல் சொல்றார். மரணமே உன் கூர் எங்கே? அடுத்தாப்புல பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்வார்? நீங்களாக்கி மீட்பார். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி மீட்பேர். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்போ இனிமே நமக்கு மரணத்தை குறித்து என்ன இல்லை? பயம் இல்லை. நான் நிறைய அடக்க ஆராதனையை பார்த்துருக்கிறேன். அதே சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய அடக்க ஆராதனைக்கு போயிருக்கிறேன். இந்த விசுவாசிகள் ஒருவேளை அருமையானவர்களே நீண்ட நாட்கள் வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் மறித்து அவங்கள அப்படியே கொண்டு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்திருக்கு. எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்கிறீங்க? உண்மையாக பார்த்து அப்போ தான் தூங்குனது போல் இருப்பாங்க. உண்மையா இல்லையா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? ஆமாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய அடக்கத்துக்கு போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கிட்ட கொண்டு போகக்கூடாதும்பாங்க. ஏன்னா பார்த்தா பயந்துருவாங்க. ரயில்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதில் நம்ம அடக்கத்தில் சின்ன பிள்ளைங்க சுற்றி வரும். ஏன் பாட்டி எங்கே வச்சுக்கிறீங்க? ஏன்னா அதுங்களுக்கு என்ன தோணுது? கட்டில் படுத்துக்கிற பாட்டி எங்கே போய் படுத்துக்கிறாங்க? இப்போ பட்டியில் படுத்துக்கிறாங்க. அதுங்களுக்கு புரியலை. ஏன்னு கேட்டால் அவங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா மரண பயம் மரிக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கு இருக்கவே இருக்காது. ஒரு நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இருக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா வேதத்தில் ஒரு அருமையான ஒரு உதாரணம் இருக்குது. ஸ்தேவான் மரிக்கும்போது அவரு மேலே எந்திரிச்சு பார்த்தா யார் நின்றுக்கிட்டு இருந்தா? அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் மரிக்கும்போது ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பாங்க. ஒரு நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முகத்தை பார்க்கும்போது இவங்க முகம் என்ன ஆயிடுது? பிரகாசமாயிருது. அல்லேலூயா. அவர் அந்த மரணத்தினுடைய வாதைக்கு, அந்த மரணத்தினுடைய பிடிக்கு நம்மை தப்புவித்து அவர் தம்முடைய தேவ தூதர்களை வைத்து நம்ம அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே நம்ம மேலே மரணத்துக்கு என்ன கிடையாது? நல்ல சத்தமாக சொல்லுங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன். வேதம் சொல்லுது. ஐஸ்வர்யவான் மரித்து எங்கே போனா? சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் மேலே எதுக்கு அதிகாரம் இருந்தது? பாதாளத்துக்கு. ஆனால் லாசரு மரித்து எங்கே போனா?
ஆபிரகாமுடைய மடிக்கு போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் மரிப்போமானால் ஆபிரகாமுடைய மடிக்கு இல்லை, இயேசுநாதருடைய மடிக்கு போயிடும். அல்லேலூயா. இயேசுநாதர் ஸ்தேவான் மரிக்கும் போது யார் அங்கிருந்து கூப்பிட்டது? யார் கூப்பிட்டா? இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. அப்போ இனிமே நம்ம மரிச்சா மரணம் நம்மளை கட்டி எங்கே கொண்டு போக முடியாது. ஏன்னு கேட்டால் மரணத்தை ஆண்டவர் ஜெயித்து நம்மை இன்றைக்கு பாதாளத்தின் வல்லடிக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது ஜெயத்தின் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? ஜெயம். எதன் மேலே ஜெயம்? மரணத்தின் மேலே. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இனிமே நமக்கு நம்ம மேலே எதுக்கு அதிகாரம் கிடையாது? நல்ல தைரியமாக சொல்லுவோம். என்ன கிடையாது? மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நல்லா கவனம். இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இங்கேயும் உயிர்த்தெழுதலை பற்றி தான் பவுல் சொல்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே ஆகும். என்ன அப்படியே ஆகும்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி கல்வாரியிலே மரித்தார் பாவங்களுக்காக. ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டாரா? எழுப்பப்பட்டார். இங்கே நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த நாள் வரும் பொழுது எல்லா கோத்திரத்தாரும் வருவாங்க. எல்லா கோத்திரம், நல்லா கவனிங்க, எல்லா கோத்திரத்தாரும் கூடியிருப்பாங்க. அந்த கோத்திரத்தின் தலைவர்களில் எல்லாரும் வந்து ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டு மேலே என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? கைகளை வைப்பாங்க. கைகளை வச்சு அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே துரத்தி விட்டுருவாங்க. எதுக்குள்ளே? அது என்ன அர்த்தம்னா எல்லாருடைய பாவங்களையும் அந்த ஆடு சுமந்து கொண்டு போய்விட்டது. என்ன செஞ்சு? அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக என்ன செஞ்சிட்டேன். இப்போ நம்ம பாவங்களையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சது மட்டுமில்லை, என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? ஆனால் நிறைய பேர் நான் அதை கடலின் ஆழத்தில் போட்டேன்னு சொல்லிட்டார். எங்க? ஆனால் நிறைய பேர் அந்த கடலின் ஆழத்தில் போட்டதை தூண்டி போட்டு தூக்குவாங்க. ஒருத்தர் வந்து 3 நாள் பிரசங்கம். நான் முதல் நாளிலே எப்படி சாராயம் காய்ச்சி விற்றேன் என்பதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். முதல் நாள் ஃபுல்லாக என்னது? சாராயம் காய்ச்சறது எங்கெங்கே விற்கிறது. ஆண்டவர் தான் அதை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு திரும்ப இதுக்கு என்ன பண்ணுறீங்க? தூண்டி போட்டு தூக்குறீங்க. அந்த மீட்டிங்க்கு ஒருத்த வந்தால் நான் என்ன யோசிப்பான்? இவர் சாராயம் காய்ச்சி விற்றதை மட்டும் கேட்டு போவான். அடுத்த நாள் நான் எப்படி பிக் பாக்கெட் அடித்து சண்டை போட்டேன் என்பதை சாட்சியை அறிவிக்கிறேன். இப்போ 2வது எது தூக்குறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் அதுக்கு பேர் போக்காடுன்னு பேர். என்னதுங்க? நம்ம பாவத்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், அதெல்லாம் மறந்துடணும். என்ன பண்ணிடணும்? எத்தனை அதை ஞாபகம் வச்சா திருப்பி வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது ஒரு ஆடை எடுத்து அந்த ஆட்டை எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அது என்ன செய்வாங்க? அடிப்பாங்க.
அது எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன செய்யப்படுகிறது? அறிக்கப்படுகிறது. அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுப்பான். யாரு? பிரதான ஆசாரியன். அவன் எடுத்துட்டு முதல்ல பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் ஒரு திரை இருக்கும். அந்த தரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க நல்லா கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை, எப்பங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் என்ன செய்வான்னா, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவான். நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னால எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு முன்னால முதல்ல இவனுடைய பாவங்களுக்காக ஒரு பலியை செலுத்துவான். என்ன செலுத்துவான்? பலியை செலுத்திட்டு இப்ப எல்லாருடைய பாவங்களுக்கான ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் அந்த உடன்படிக்கை பெட்டி மேல தெளிப்பான். எது மேல? ஏன்னா வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியில ரத்தத்தை தெளிக்கும் போது ஆண்டவர் அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் உயிரோட வருவான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரதான ஆசாரியன் அங்கேயே மரித்து போவான். அந்த பிரதான ஆசாரியன் உயிரோட இருக்கிறானா என்பதற்கு பிரதான ஆசாரியனுடைய அந்த அங்கியிலே ஒரு மாதுளம்பழம், ஒரு பொன்னாலான மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு பொன்னாலான மணி, இதை இடுப்பில் கட்டியிருப்பாங்க. வெளியே நிசப்தியாக இருக்கும். அந்த பாவத்தினுடைய பரிகாரமாகிய ரத்தத்தை அவன் அந்த போலில் கொண்டு போகும்போது எல்லாரும் அங்கே பயபக்தியோடு இருப்பாங்க. அவன் உள்ளே போகும்போது அந்த மணியின் சத்தம் கேட்கும். என்னதுங்க? உள்ளே போய் உடன்படிக்கை பெட்டியில் அவன் தெளிப்பான். அந்த கேருபின் மேலே தெளிப்பான். அது முடிஞ்சிச்சு. இங்கேருந்து பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் மணியின் சத்தம் கேட்காவிட்டால் யாரும் உள்ளே போக முடியாது. போனால் அவர்களும் அடித்து கொல்லப்படுவார்கள். தேவனுடைய பிரமாணம். சத்தம் கேட்கல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கயரை கட்டியிருப்பாங்க எங்கே வெளியே. அந்த கயர்னால அவனுடைய சரீரத்தை என்ன செய்வாங்க? வெளியேற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா தேவன் அந்த பலியை அங்கீகரித்திருப்பாரானால் அவன் வெளியே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பான். பலையில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர், தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னராக்கி உங்களை ஆசீர்வதி கடவுள்னு சொல்லி அந்த ஆசாரியை வந்து ஆசீர்வதிப்பான். அவன் உயிரோடு வந்துட்டான்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய பாவங்களும், சொல்லுங்க, எல்லாருடைய பாவங்களும், நல்லா தைரியமாக சொல்லுங்க. என்னது? இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சா? இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்யப்பட்டார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தன் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, காளை வெள்ளாட்டு கடா இவர்களின் ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கே போனாரா? எங்கே போனார்? பிதாவினுடைய சமூகத்துக்கு நேர போய் அந்த ரத்தத்தை அவர்கிட்ட அங்கே காமிச்சார். அவர் பிதாவாகிய தேவன் அந்த பாவ மன்னிப்பின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால அன்னைக்கு எப்படி பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்தானோ அதே போல பாதாளத்திலிருந்து இயேசுவை தேவன் எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எழுந்ததுனால இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய பாவங்கள் விளங்குதா உங்களுக்கு? இப்போ நம்முடைய பாவங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவர் எழுந்திருக்கலைன்னா நம்முடைய பாவங்கள் இன்னும், ஏன்னா பிரதான ஆசிரியர் திரும்ப வரலையே. ஆனால் நம்ம பிரதான ஆசிரியர் திரும்ப வந்துட்டார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் நமக்காக செலுத்தப்பட்ட கிரயத்தை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்ததுனால நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீதிமான்களாகிறதற்காக என்ன செஞ்சிருக்கிறார்? இப்போ நம்ம யாரு?
தைரியமா சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. காரணம், என் இயேசு திரும்ப உயிர் தெளிந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் இந்த மகா பரிசுத்தத்திலிருந்து வரலைன்னா இன்னொரு பலி தேவைப்படும். அவளையே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த உலக பிரகாரமான அருமையானவர்களே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அல்ல, அருமையானவர்களே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி தந்திருக்கு. எத்தனை பேர் விளங்குச்சு? கொலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்கள், அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் போது உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். அடுத்தாப்புல பாருங்க, எபிரேயர் 7:25 உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல என்ன நம்பிக்கை? வாசிக்கலாம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நல்ல கவனிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே போய் வேண்டுதல் செய்வான். நல்ல கவனிங்க. முதல்ல ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தான். ஆரோன் பிரதான ஆசாரியாக இருந்த நாட்களில் எல்லாரும் போய் ஆண்டவர்கிட்ட பிதாவிலிருந்து வேண்டுதல் செய்தான். கொஞ்ச நாள் கழித்து ஆரோன் இறந்து போயிட்டார். ஆரோனுக்கு பின்னால் பிள்ளை எலேசார் வந்தான். யார்? எலேசார். கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டான். அடுத்த ஆள். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப வேண்டியவங்க இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணிடுவார்? இறந்துடுவார், பதவி போயிடும். அப்போ நமக்கு அவர் என்ன பண்ண முடியாது? ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் எப்போவுமே உயிரோடு இருக்கிறதுனால அவர் மாறாத பிரதான ஆசாரியர். அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவருடைய சீட் என்ன ஆகாது? என்ன ஆகாது? காலியாகாது. மற்றவங்க சீட்டெல்லாம் என்ன ஆயிரும்? 5 வருஷத்தில் காலி ஆயிரும், 3 வருஷத்தில் காலி ஆயிரும், 55 வயசில் காலி ஆயிரும். ஆனால் இவர் எப்பவுமே இருக்கிறார். அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்பொழுதுமே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் அம்மாவும் இயேசுநாதருடைய பிள்ளை. அப்போ நான் தாத்தாவா? என்னம்மா இல்லாமல் தலைக்கல. நான் இயேசுநாதருக்கு தாத்தாவா? நான் யாரு? என்னங்க இது தெரியாது. அப்போ நான் யாரு? இப்போ இங்கே ஆனந்த் பதர் இருக்கிறாரு. ஆனந்த் பதருடைய அம்மாவுக்கு அம்மா இயேசுநாதருடைய பிள்ளை. அப்போ ஆனந்த் யார்? ஆனந்தோட பையன் உட்காந்து முழிச்சிட்டு இருக்கான், தார தூக்கத்தில் இருக்கிறான். அவன் யார் சொல்லுங்க? இல்லைங்க, இயேசுநாதருக்கு பிள்ளைகள் உண்டு தவிர பேர பிள்ளைகள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் இயேசுநாதருடைய பிள்ளை. நானும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு அவர் தகப்பன். அவர் மாறாத பிரதான ஆசாரியர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு அவர் தான் பிரதான ஆசாரியர், எனக்கு அவர் தான் பிரதான ஆசாரியர், என் பிள்ளைக்கு அவர் தான் பிரதான ஆசாரியர், பிள்ளையினுடைய பிள்ளைக்கு அவர் தான். ஏன்னு கேட்டால் அவர் மாறாத பிரதான ஆசாரியர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அவர் சீட்டு எப்போவுமே காலியாகாது. அதனால எப்போவுமே நான் நம்பிக்கையோடு போகலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டால், நான் விசுவாசிக்கிற பிரதான ஆசாரியர் என்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார், என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிறவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. எந்த சமயத்தில் நான் பிதா கிட்ட போனால் கூட எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜீவனோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. முதலாவதாக, உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ரெண்டாவது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததினால தன்னை தேவகுமாரன் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? நிரூபித்திருக்கிறார். அடுத்தபடியாக, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே மரணத்தை ஜெயித்து ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தாப்புல, உயிர்த்தெழுதலினாலே நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். மகா பரிசுத்த. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனி. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். எத்தனை பேருக்கு அது நீங்கள் படிச்சிங்களோ தெரியாது. நான் வாசித்த இந்த வசனத்தில் இயேசுநாதர் கல்லறையில் நிற்கிறாரு. அவரை ஆண்டவர்னு தெரியாமல் அவரை கல்ற தோட்டத்தை காவல் காக்கிற காவலால் நினச்சி மரியாள் கேட்குறாங்க, ஐயா யாரையாலும் எடுத்து கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க, நான் அவரை கொண்டு பழையபடி அடக்கம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் மரியாதை எனக்கு கூப்பிட்றாரு. அந்த சத்தம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. ரபூனின்னு சொல்கிறாரு. அப்போ போய் அவருடைய பாதத்தை தொடப்போம். என்ன சொல்கிறா? ஏன் தொடாதுன்னு சொன்னா தெரியுமா? இன்னும் அந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் என்ன செய்யலை? சேர்க்கலை. அவர் சேர்த்துட்டு வந்த பின்னால் தோமா பார்த்து என்ன சொல்லுவார்? என்னைய தொட்டுப்பார், விழாவில் கையை போட்டுப்பார். ஏன்னு கேட்டால், அவர் மரித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை காலை வெள்ளாட்டுக்கடாய் ரத்தத்தை இல்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உலக பிரகாரமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, பிதாவினுடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியிலே போய் அந்த இரத்தத்தை தெளித்தார். தெளித்ததினால்தான் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலினால் நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தாப்புல நம்ம வாசித்த காரியம் அருமையாக, நாம் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மாறாத பிரதான ஆசாரியர், அவர் மரிக்காத பிரதான ஆசாரியர். என்றென்றைக்கும் எனக்காக பிதாவினிடத்திலே வேண்டு செய்கிற ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலின் ராஜா ஒரு உறவினர். ஏசாயா உறவினர்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் இஷ்டத்திற்குன்னு சொல்லுவார். அவனுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, அந்த தேசத்துக்கு ஐயோம்பார். ஆனால் யார் அவர்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இவர் யார்? ராஜாவுக்கு உறவினர். திடீர்னு ராஜா செத்து போயிட்டார். ராஜா இப்போ சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறான்? வேற ராஜா உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ஏசாயாவுக்கு என்ன ஆகி போச்சு? வெறுத்து போச்சு. இனிமேல் யாரா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? சரின்னு ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ஏசாயா போய் அங்கே தேவாலயத்தில் போய் ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு சிங்காசனத்தை பார்க்குறாரு. அந்த சிங்காசனத்தை ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தான் அவருக்கே தெரியுது, எல்லா சிங்காசனமும் காலியானா கூட என்னுடைய சிங்காசனம் காலியாவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, மறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்காக என்றென்றைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நமக்காக பரிந்து பேசுகிறதற்கு என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா.
பிதாவினுடைய வலது பார்சத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் என் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. மரித்தவங்க எப்படி உயிர் தெழுவாங்கன்னு சொல்றிய, நீ ஒரு விதையை விதைச்சின்னா அந்த விதை அழிஞ்சு போகுமா? அழிஞ்சு போகுமா? இல்லை, அதிலிருந்து ஒரு உயிர் வருது. அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, கடைசி காலம் தொனிக்கும் பொழுது எல்லாரும் உயிர் தெழுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக என்ன செய்வாங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லா கல்லறையிலையும் RIPன்னு போட்டிருப்பாங்க. என்னதுங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெஸ்ட் இன் பீஸ். நீ சமாதானத்தோடு என்ன பண்ணுங்க? படுத்துரு. இயேசுநாதர் வரும்போது நீ என்ன பண்ணுவ? எழுந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் என்னதுங்க? RIP. தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம? ஆனால் அதே சமயத்தில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருப்பார். ஒரே கலாட்டா, பயங்கர சண்டை. அவர் பேர் ஜோசப்பு. அவர் இறந்துட்டார். அவரை எந்த கலையில் கொண்டு அடக்குவாங்க? அடக்கிட்டு அதில் என்ன வச்சுருவாங்க? ஒரு சிலுவையில் RIP. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெசரக்ஷன் இம்பாசிபிள். இவர் எந்திரிக்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மரிச்சா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இல்லைன்னா என்று காண்பேன் நோ. அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் நோ. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பாட்டு தானே பாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். ஆனால் என் ஆண்டவர் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தம் வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்த நான் இயேசுவை போல உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு பறந்து போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? இயேசுவான ஒரு உயிர் தெழுந்ததினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நானும் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுவேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் உயிர் தெழுந்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இயேசுவானவர் உயிர் தெழுந்ததினால தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டார். இயேசுவானவர் உயிர் தெழுந்தது அது ஜெயத்தின் அடையாளம். இயேசுவானவர் உயிர் தெழுந்ததினால் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுநாதர் உயிர் தெழுந்ததினால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் உயிர் தெழுந்ததினால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நானும் ஒரு நாளில் உயிர் தெழுவேன். அல்லேலூயா. கடைசியாக இயேசுநாதர் உயிர் தெழுந்ததினால இன்னொன்று இருக்குங்க. அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர் வந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை, அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற மனுஷனாய் பிறந்தவர் யாருங்க? இயேசு. ஏன்னு கேட்டால் அவரை உயிர்த்தெழ பண்ணி அவர் தான் நியாயாதிபதி நிரூபிச்சிருக்கிறார். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்தில் திரும்ப எப்படி வரப்போகிறாரு? ஆமாம், வேதம் சொல்லுது 2ஆம் அதிகாரத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள்
இப்பொழுதே அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க. அந்த நாளில் இயேசுவானவர் வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்களாம், மலைகளே குன்றுகளை எங்கள் மேலே விழுந்து என்ன செஞ்சுங்க, மூடிக்கொள்ளுங்க. அவருடைய முகத்துக்கு முன்பதாக நாங்கள் எப்படி நிற்போம் என்று எல்லாரும் பயப்படுவாங்க. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் வாய் திறக்காத ஆட்டை போல பலியானவர் ஒரு நாளில் வரப்போறாரு. எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் ஒரு கன்வென்ஷன். அதில் கடைசி நாளில் எப்போவுமே கன்வென்ஷன் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவேன். ஏன்னு கேட்டால் நான் வரணும், அடுத்து வரணும், வரலையோ இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடணும், சொர்க்க நரகத்தை பற்றி என்ன செய்யணும் பேசுகிறேன். இந்த மாதிரி ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். என்ன செய்கிறத வரப்போகிறார் பேசுகிறேன். பாலில் தண்ணி கலக்கிறவனே உனக்கு ஐயோ, அரிசியில் கல் கலக்கிறோம் ஐயோ. பெரிய ஆறில் போகுது, திடீர்னு இவ்வளோ பெரிய செங்கல் வந்து டமால் விழுந்துச்சாச்சுல, மறக்க முடியாது. காஞ்சிபுரத்தில் கடைசி நியாய தீர்ப்பு சொல்கிறத சொல்லிடணும் இல்லையா. நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னால் நீ வந்து கை கட்டி நின்று பதில் சொல்லணும். எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தாலும், என் இயேசு நியாயாதிபதியாய் வரும் பொழுது நீ கை கட்டி நீ செய்த பாவங்கள் அக்கிரமங்களுக்கு கணக்கு கொடுத்தே. எங்கேயோ ஒருத்தர் கேட்டவனுக்கு என்ன வந்துருச்சு. ஆமாம், அதே போல் இங்கே தண்டையார்பேட்டையில் ஒரு சர்ச்சில் பேசுகிறேன். அது நியாய தீர்ப்பு தான். சத்தமாக கத்த ஓயின்னு ஒருத்தன் கத்துனான். அப்போ எவனுக்கோ அது போய் என்ன பண்ணியிருக்குது. இன்னைக்கு சொல்கிறேன், என் ஆண்டவர் வரப்போகிறார். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ ராஜாவாக இருந்தால் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் முன்னால் கை கட்டி நின்று நீ பதில் சொல்லியாக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ கலங்காதே. உனக்காக ஒருவர் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே, உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உன் வியாதிகள் போக வேண்டும் என்பதற்காக உயிர் தெழுந்த இயேசு உனக்காக எனக்காக அவர் பரலோகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக நீங்கள் மரிச்சது மட்டுமல்ல, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா, என்னோட வாழ்கிறீங்கப்பா, என் குடும்பத்தோடு வாழ்கிறீங்கப்பா. எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குறீங்களே. நான் தனி ஆள் இல்லை, என் குடும்பம் தனி இல்லைப்பா. எனக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கென்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் எனக்காக ஒரு ஜீவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிக்க ஆண்டவரே இந்த நாளில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழு எங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுப்பா. நீர் ஜீவனோடு இருக்கிறாங்கிற கலங்க மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. நீர் இன்றைக்கு எல்லா நாமத்துக்கு மேலான அதிகாரம் பெற்று ஜீவனோடு கூட இருக்கிறீர். நாங்கள் மரித்த ஆண்டவரை அல்ல, ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கலக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.